ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற 4th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான நான் முதல்வன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் லேபாக வந்து இருக்கும். ஸோ மெஜாரிட்டியாக ஒரு சில பேருக்கு இன்றைக்கி இருக்கலாம், சில அப்கமிங்கில் வரப்போகிற அந்த ப்ராக்டிக்கல் ஸ்லாட்ஸில் வந்து இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த நான் முதல்வன் ப்ராக்டிக்கல் லேப்பை நான் எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு இந்த லேப் பற்றி ஒரு சில ஐடியாஸ் இல்லை அப்படின்னாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற 4th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஏப்ரல் மே 2024 ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் வந்து இப்போ நடந்துட்டுருக்கு. ஸ்லாட் 1 இருக்கும். மெஜாரிட்டி அந்த நான் முதல்வன் ப்ராக்டிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக உங்களுக்கு அந்த ஸ்லாட் முடிய போகிற டேட்டில் வந்து இருக்கும். ஒன்று வந்து 4th ஆகஸ்ட் இருக்கும், இல்லை 8th ஆகஸ்ட் இருக்கலாம். ஸோ இன்றைக்கி மெஜாரிட்டியாக காலையில் அது மட்டும் மத்தியானம் வந்து இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இந்த நான் முதல்வன் ப்ராக்டிக்கல் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த நான் முதல்வனா ஃபஸ்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் முதல்வன் அப்படின்னா இது ஒரு கோர்ஸு, இது வந்து நீங்கள் ஆன்லைனில் பண்ணுவீங்க. ஸோ இது ஒரு ஸ்கில் பேஸில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நிறைய டொமைன்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஒரு கிளாஸில் மெஜாரிட்டியாக நிறைய டொமைன்ஸில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவீங்க. ஒரு சில காலேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே டொமைன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவீங்க. அது நீங்கள் செலக்ட் பண்ணதை பொறுத்து இருக்குது. ஸோ இந்த டொமைனுக்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து அலாட் பண்ணிடுவாங்க. அது டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து பேஸ் வைஸாக பண்ணுவீங்க. ஸோ ஒவ்வொரு வீக்ஸ்க்கு வந்து ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சம் காலேஜஸில் வந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து ஆஃப்லைனில் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு குவிஸ் வந்து வைப்பாங்க. அந்த குவிஸ் எல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் இருக்கும். இதுதான் வந்து எப்படி அப்ரோச் பண்ண அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு யாருமே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த லேப் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் லேபுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதை பற்றி என்னன்னே தெரியாமல் போனீங்க அப்படின்னா ரிஸ்க்கு. ஏன்னா வந்து உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருந்தால் தான் உங்களுக்கு கன்ஃபார்மாக இதை அட்டன் பண்ணுறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் இது ப்ராக்டிக்கலாக பண்ணணும். ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு நாலேஜ் இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ உடனே வந்து நீங்கள் இப்போ லாஸ்ட்டில் பார்க்குறப்போ எனக்கு வந்து டைமில் எப்படி வந்து எல்லாத்தையும் பார்க்க ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க முடியாதுன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு குரூப்பாக தான் மெஜாரிட்டியாக பண்ணியிருப்பீங்க. ஸோ குரூப்பாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு ரிப்போர்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். பிபிடி ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில காலேஜஸில் பிபிடி சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரிப்போர்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ணியிருப்பீங்க. எப்படியும் ஒரு குரூப்பாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த குரூப்பில் கண்டிப்பாக ஒரு டாப்பரில் நல்லா சொல்லிக் கொடுக்குற ஒரு பெர்சன் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு அதை பற்றி கேளுங்க. அந்த ரிப்போர்ட்டை கொஞ்சம் நல்லா பாருங்கள், அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு. அதை பற்றி ஃபஸ்ட்டு ஒரு ஜென்ரல் நாலேஜ் வந்து வளர்த்துக்கோங்க. அதை பற்றி நல்லா வந்து என்ன சொல்லியிருக்காங்க, என்னென்னலாம் பண்ணியிருக்கோம், நம்ம இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு ஐடியா வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டை வச்சு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. இல்லை அந்த பிபிடி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது ப்ராக்டிக்கல் லேப் அப்படிங்கிறனால எக்ஸ்டர்னல் வருவாங்க. ஸோ அவங்க வைவா வைஸ் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் இந்த ரிப்போர்ட்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறத விட இதை நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க அப்படின்னா மட்டும் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த பிபிடியில் என்னெல்லாம் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறலாம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் லேபுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒன்று லேப் மேனர்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் லேபுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறப்போ அந்த எக்ஸ்டர்னலில் பார்த்து, அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்டாஃபை பார்த்து குட் மார்னிங் இல்லை குட் ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உங்களோட கேரக்டரை ஒரு குட்டாக வந்து பில்டு பண்ணி காட்டிடுங்க. ஸோ எல்லாமே கம்ப்ளீட் ஆகி நீங்கள் வெளியே வரப்போ தேங்க்யூ அப்படிங்கிறத சொல்லிடுங்க. இது வந்து லேப் மேனர்ஸ். கண்டிப்பாக இது நீங்கள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ வைவா வைஸ் எக்ஸாம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இது எப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஓவரலாக வந்து கொஸ்டின் கேட்பாங்க, நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. அதனால் அந்த ரிப்போர்ட்டை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட் மினிட்ல யார் நல்லா சொல்லி தருவாங்களோ அவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்க. நீங்கள் சிஎஸ்சி, ஐடி இல்லாட்டி உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணுற அந்த ப்ரோக்ராமிங் ரிலேட்டடாக கோர்ஸ் எடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களை கோடிங் போட சொல்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ உடனே வந்து கோடிங் அப்படின்னோடனே பயப்படாதீங்க. இப்போ லாஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா இல்லாட்டி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு ஸ்ப்ளிட் அப் பண்ணி தான் மார்க்ஸ் இருக்கும். ஸோ இந்த வைவா வைஸ் எக்ஸாமுக்கு தனி மார்க்ஸு, அதுபோக அந்த குரூப் டிஸ்கஷன்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் மார்க்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இண்டிவிஜுவலாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த கோடிங் ரிலேட்டடாக இருக்கிறத அப்படியே சும்மா இல்லாமல் ஓரளவு கொஞ்சம் ரிலேட்டடாக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு, ஸோ அதில் உங்களுக்கு சப்போஸ் கோடிங்கில் எரர் வந்தாலோ இல்லாட்டி அவுட்புட் வரல அப்படின்னாலும் அதுக்கு கொஞ்சம் மார்க்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த வைவா வைஸ் எக்ஸாமில் உங்களுக்கு கொஞ்சம் மார்க்ஸ் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு டோட்டலாக ஆட் பண்ணுறப்போ எல்லா மார்க்ஸ் வந்துடும். ஸோ அதனால் எதையுமே வந்து பிளாங்காக விடாமல் ஸோ ஒவ்வொரு இதுலேயும் கொஞ்சம் அட்டன் பண்ணுங்கள். முக்கியமான ஒன்று, உள்ளே போகிறப்போ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உள்ளே போங்க. எதுவுமே தெரியாத மாதிரி காட்டிக்காதீங்க. ஸோ இப்போ ஒரு ஊருக்கு வந்து நீங்கள் போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு அன்னோன் பிளேஸ்க்கு வந்து நீங்கள் போகிறீங்க, உங்களுக்கு அந்த ஸ்பாட் எங்கே இருக்குன்னே தெரியாது. அப்போனா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அதை பற்றி நீங்கள் விசாரிப்பீங்க, அது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிட்டி வந்து கிரியேட் பண்ணிக்குவீங்க. இந்த இடத்துல இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு அடையாளமாக வச்சு கண்டுபிடிச்சி அந்த பிளேஸ்க்கு வந்து போவீங்க. இல்லை அப்படின்னா கூகுள் மேப்போ இல்லை ஏதோ ஒரு மேப்பில் வந்து அந்த ஸ்பாட்டை பார்த்துட்டே வந்துட்டு அதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் எடுத்துருக்க கோர்ஸை பற்றி ஃபஸ்ட்டு எல்லாமே கொஞ்சமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சமாக கேட்டிங்க அப்படின்னா அவங்க தெரிஞ்சிருக்கிறத பிட்டாக சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கிட்டே ஒவ்வொன்றா கேட்குறப்போ, அதாவது உங்கள் ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக உங்களோட டீம் மெம்பர்ஸ்கிட்ட கேட்குறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு போய் அப்படியே வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஈஸியாக வந்து உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் வரும். இந்த லேப் பொறுத்த வரைக்கும்
ஈஸி தான், கண்டிப்பாக அரியர் வைக்கிறதுக்குலாம் நிறைய சான்ஸே இல்லை. கிரேடு வேணால் கம்மியாகலாம், அதுவும் நீங்கள் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணுறனால. ஸோ ஓவராலாக என்னென்ன நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம், இந்த ப்ராஜெக்ட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை பற்றி நீங்கள் அடிஷ்னலாக பாயிண்ட்ஸ் கொடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நான் முதல்வன் லெபார்ட்டரியை வந்து நீங்கள் பாசிட்டிவாக பண்ணுங்கள், நல்ல மார்க்ஸ் தான் வரும். ஸோ கான்ஃபிடண்ட்டாக பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.